மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஒரு வழியா சூர்யாவுக்கும் அக்ஷயாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. ஆனால் கல்யாணம் தான் அவசரமாக ஹாஸ்பிட்டலில் நடந்தது. இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் எல்லாமுமே முறைப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு விக்ரம். ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இனியா சீரியல் ப்ரோமோவில் என்னாச்சுன்னா, அமுதவல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமுதவல்லியை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் எல்லாருக்குமே சரிப்பட்டு வரும் அப்படின்னு விக்ரம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அமுதவல்லியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது, சூர்யாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அமுதவல்லி செஞ்சது சரிதான், அதுல ஒன்றும் தப்பா எனக்கு எதுவும் படலை அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்லாம அமுதவல்லி இங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அக்ஷயாவும் கோச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இனியாவும் பின்னாடியே போறாங்க. ஆனா அக்ஷயா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் இனியா அக்ஷயாவை கொஞ்சமாக மனசு தேத்தி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல அக்ஷயா எழுதியிருக்கக்கூடிய ஒரு லெட்டர் கண்ணில் படுது இனியாவுக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு? திரும்பவும் அக்ஷயா சூசைட் ட்ரை பண்ணாங்களா? அந்த நோட்டில் அப்படி என்ன எழுதியிருந்தது? இதை பற்றியெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். வேற வழியே இல்ல. இதுக்கு மேல எங்க அத்தை இங்க இருந்தா மொத்த குடும்பமும் நாசமா போயிடும். வாங்க. அவங்க கேட்டது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலப்பா. ஐயோ, இன்னும் அதே நினைச்சு நீ எழுதிட்டு இருக்கியா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.